ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த தொடர் போதனையில் நம்ம இப்போதைக்கு எதை கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பின்பு பரிசுத்த ஆவியானவரை குறித்து அநேக காரியங்களை அவர் சொல்லியிருந்ததுனால இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லும் பொழுது அநேக காரியங்களை நம்ம ஒரு மங்கலான வெளிச்சத்தில் பார்த்துட்டோம். இன்றைக்கி இந்த வேத வெளிச்சத்தின் வழியாக நம்முடைய அனுபவங்களையும் தாண்டி நம்முடைய புரிதலையும் தாண்டி இந்த வேதம் என்ன சொல்லுகிறது, ஏன்னா உறுதியானது மாறாதது கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே. இந்த வார்த்தையின் அடிப்படையில் தியானிக்கிறோம். முதல்ல நீதிமொழியில் 1வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வார்த்தையை நமக்கு புரிய வைப்பார் அப்படின்னு சொன்னேன். ஏன் நீதிமொழிகளுக்கு போனோம் அப்படின்னா, அப்போஸ்தலர்கள் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் எண்ணில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் அப்படின்னு சொல்லி தான் பரிசுத்த ஆவியானவரை பற்றி இயேசுவானவர் சொல்லுகிறார். ஸோ இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் பிதாவின் வாக்குத்தத்தம், யாரிடத்தில் கேள்விப்பட்ட? இயேசுவிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லது இப்படி சொல்லலாம், திருத்துவத்தின் 3வது நபரை நாம் திருத்துவத்தின் முதல் நபர், 2வது நபர் இவர்களிடம் போய் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தான் கற்றுக்கிட்டு வரோம். அப்போ முதல்ல என்ன படித்தோம்? நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 23வது வசனத்தின்படி ஆவியை ஊற்றின உடனே வசனத்தை தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ தேவ வார்த்தையை அறிந்து கொள்ளலாம் முதலாவது. 2வது என்ன படித்தோம் அப்படின்னா, அந்த தேவ வார்த்தையை அறிந்து கொள்வது நல்ல விஷயந்தான். ஓகே, எனக்கு புரிஞ்சிடுச்சு, புரிஞ்சால் மட்டும் முடிஞ்சிடுச்சா? புரிஞ்சால் அதுக்கு கீழ்ப்படியணும்ல. எங்கே கீழ்ப்படிய முடியுது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம்ல. இந்த பரிசுத்த ஆவியானவர் அதற்கு கீழ்ப்படிய நமக்கு உதவி செய்கிறார். அல்லது எசேக்கியேலில் அந்த புதிய உடன்படிக்கையை பற்றி அந்த 36வது அதிகாரத்தில் படிக்கும் பொழுது அவர் he will make you to obey அப்படின்னு சொல்கிறார்ல. அப்போ அந்த வசனத்தை புரிய மட்டும் இல்லை, வசனத்தை கை கொள்ளவும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார். இதைத்தான் நம்ம கடந்த சில நாட்களாக படித்தோம். இன்றைக்கி அடுத்த காரியத்தை படிக்க போகிறோம். ஒரே ஒரு வசனத்தில் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே எவ்வளோ காரியங்கள் அடங்கியிருக்குங்கிறத நீங்கள் கொஞ்சம் என் கூடவே ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். உங்களுடைய பழைய புரிதல், உங்களுடைய அனுபவங்கள் இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக பார்க் பண்ணி வச்சுட்டு இதை நீங்கள் கவனிங்க. நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். வேதத்துக்கு ஒத்து போகலைன்னா நீ எக்காரணம் கொண்டு நம்பணுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் வேதத்துக்கு ஒத்து போச்சுன்னா நம்புறதை தவிர ஃபாலோ பண்ணுறது தவிர ஒரு வழி இல்லை. ஏன்னா உங்களை என்னை விட அதிகாரம் படைத்தது இந்த வேதம். சோலோ ஸ்கிரிப்சுரா அப்படின்னு சொல்கிறாங்க, வேதம் மாத்திரமே. அதனால பைபிளிலிருந்து பார்க்கலாமா? ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். என்ன? யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 28வது வசனம். இதே வசனத்தை தான் பேதுரு அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அந்த பெந்தெகோஸ்தே நாளில் அந்த ஆவியானவருடைய டிசெண்டிங்க்கு அப்புறம் அவர் இந்த வசனத்தை தான் கோட் பண்ணுறாரு. நம்ம எந்த அர்த்தத்தில் பார்க்குறோம்? பிதா வாக்கு தத்தம் பண்ணின. இதுவும் பிதாவினுடைய வாக்கு தத்தங்களில் ஒன்று. எதை பற்றியது? பரிசுத்த ஆவியானவரை பற்றியது. சரி, இப்போ அந்த வசனத்துக்கு வாங்க. எங்கே? யோவேல் 2வது அதிகாரம் 28வது வசனம். நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கேளுங்க. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். நான் சொன்னல பரிசுத்த ஆவியானவரை பற்றிய வசனம் இது. அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஃபேண்டாஸ்டிக். ஆவியானவர் வந்தால் நம்ம பிள்ளைங்கள்லாம் ப்ராஃபஸி பண்ணும். சூப்பர், கரெக்ட் தான். அதுக்கடுத்து என்ன சொல்லுது? உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். இதெல்லாமே கூட உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நமக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் இப்போ நான் சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்ங்கிறத பற்றி நான் பேச போகிறதில்ல, சொப்பனத்தை பற்றி பேச போகிறதில்ல, தரிசனத்தை பற்றியும் பேச போகிறதில்ல. அப்போ என்னத்தையா பற்றி பேச போகிற? பரிசுத்த ஆவியானவர்னா இதை பற்றி தானே நீ பேசணும். இதை பற்றி பேசாமல் பரிசுத்த ஆவியானவரை பற்றி நீ என்ன பேச போகிற அப்படின்னு என்கிட்ட கேட்குறீங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த வசனத்தில் வார்த்தையை மட்டும் பாருங்கள். என்ன சொல்லியிருக்கு? தென் ஆஃப்டர், அதற்கு பின்பு. எதற்கு பின்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ பேசிக்காக ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும் பாருங்களேன். இப்போது நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஹோட்டலுக்கு சாப்பிட போகணும். ஆனால் அந்த ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கிறீங்க காரில், நல்ல டிராஃபிக் ஜாம். இப்போது இந்த ஹோட்டலை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே ஒருத்தர் அறிமுகப்படுத்தியிருப்பார்ல, அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, அப்பா நீ இந்த ஹோட்டலில் நல்லா இருக்குன்னு சொன்ன சாப்பாடு எந்த பக்கம் இந்த ஹோட்டல் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, அண்ணே நீங்கள் ஓஎம்ஆர் ரோட்டில் தானே இருக்கிறீங்க? ஆமாம், ஓஎம்ஆர் ரோட்டில் தான் இருக்கிறீங்க. காரப்பாக்கம் தாண்டிட்டீங்களாண்ணே? காரப்பாக்கம் தாண்டிட்டேன். காரப்பாக்கம் தாண்டின உடனே ஒரு லெஃப்ட், அந்த பஸ் ஸ்டாண்டை விட்டு லெஃப்ட் திரும்புதானே? ஆமாம், லெஃப்ட் திரும்பிட்டேன்.
திரும்பின உடனே 2 பெரிய பில்டிங் இருக்கா? ஆமாம், 2 பெரிய பில்டிங் இருக்குது. அந்த 2 பெரிய பில்டிங்கில் தான் 1 ஹோட்டல். என்னப்பா 2 ஒரே பில்டிங்காக இருக்குது? இல்லைண்ணே, 2லேயும் வாசலில் ஒரு கேட் இருக்கா? ஆமாம், இதில் ஒரு பெரிய கேட் இருக்குது. அந்த கேட்டுக்கு உள்ளே போங்கண்ணே. உள்ளே போயிட்டீங்களா? உள்ளே போனேன்னே ஒரு பச்சை கலர் பில்டிங் இப்போ உள்ள சின்ன பில்டிங் இருக்கா? ஆமாம், அந்த பில்டிங் உள்ளே தான் அந்த ஹோட்டல் இருக்குது. இன்னும் இருந்தாலும் டவுட்டு தெரியலடா, டவுட்டாக இருக்கடா, போர்டு இல்லை. நீங்கள் உள்ளே போங்கண்ணே, போர்டு இருக்கு, ஒரு லைன்லேயே இருக்கிறாரு. உள்ளே போகிறீங்க, போர்டை பார்த்துட்டீங்க. இந்த போர்டு போட்டிருக்கு, இந்த ஹோட்டல் தானே? அதே தான். உள்ளே வந்து மெனு கார்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி 450 ரூபா போட்டிருக்கடா. ஆமாண்ணே, கரெக்டான ஹோட்டல் தான், சூப்பராக இருக்கும், சாப்பிடுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் ரோட்டில் வந்தீங்க, OMR ரோட்டுக்கு வந்தீங்க, காரப்பாக்கம் வந்தீங்க, லெஃப்ட் திரும்பினீங்க, 2 பில்டிங்கை பார்த்தீங்க, கேட்டை பார்த்தீங்க, கேட்டை பார்த்துட்டு உள்ளே வந்தீங்க, இந்த பில்டிங் உள்ளே வந்தீங்க, போர்டை பார்த்தீங்க, மெனு கார்டை எடுத்துட்டீங்க. இப்போ உட்காந்து மெனு கார்டை பார்த்துட்டு சூப்பர் பிரியாணி, சூப்பர் பிரியாணி, சூப்பர்னு மெனு கார்டே பார்த்துட்டு இருப்பீங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையோ? வந்து மெனு கார்டை பார்த்தாச்சு, இப்போ அடுத்து என்ன பண்ணும்? ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணும். பின்பு, அதற்கு பின்பு அப்படின்னா அந்த லெஃப்ட் எடுத்த பின்பு, அந்த யூட்டன் எடுத்த பின்பு, அந்த பில்டிங் உள்ளே வந்த பின்பு அப்படின்னு அதுக்கு அடையாளமாக தான் இந்த ரோடு, இந்த போர்டு, இந்த மெனு கார்டு, இதெல்லாம் நான் சாப்பிட போகிற சாப்பாடுக்கு அதை கண்டெடுப்பதற்கான அடையாளம். என்னோட அப்ஜெக்டிவ் என்னென்னா, அந்த கடையில் வந்து பிரியாணி சாப்பிடணுங்கிறது என்னோட அப்ஜெக்டிவ். ஆனால் அந்த பிரியாணி கடைக்கு நான் போகிறதுக்கு அடையாளம் தெரியலை, வழி தெரியலை. எங்கே அந்த பிரியாணி கடை இருக்குதுங்கிறதுக்கு நான் சொன்ன இது எல்லாமே அடையாளம். இந்த அடையாளத்தை பார்த்த உடனே கடைசி அந்த மெனு கார்டை பார்த்தோன்னு எனக்கு ஒன்று புரிஞ்சிடுச்சு, சரியான பிரியாணி கடைக்கு நான் வந்துட்டேங்கிறது புரிஞ்சிடுச்சு. அதே மாதிரி தான் இது எல்லாமே புதிய உடன்படிக்கைக்குள்ளே நுழைவதற்கான அடையாளம். நீங்கள் பார்க்குற இந்த அடையாளங்கள் எல்லாமே மாம்சமான யாவர் மீது ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னா, புதிய உடன்படிக்கைக்குள்ளே வந்துட்டோம் சார். அப்படி புதிய உடன்படிக்கை வந்துட்டோம்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? என்று பாரு, எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, இங்கே சொப்பனத்தை காண்பாங்க, இங்கே தரிசனத்தை காண்பாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, நீ புதிய உடன்படிக்கைக்குள்ளே வந்துட்ட அப்படின்னு தெரிய வைக்கக்கூடிய நேம் போர்ட்ஸ் அல்லது சைன் போர்ட்ஸ். நம்ம என்ன பண்ணிட்டோம்? சைன் போர்டுலேயே நின்றுட்டோம். ஒரு எக்ஸாம்பிளுக்குன்னா, மதுரையில் இருந்து சென்னைக்கு டிரைவ் பண்ணி வாரீங்க, பைபாஸில் வந்துக்கிட்டே இருக்கிறீங்க. வந்த உடனே சென்னை மாநகரம் உங்களை வரவேற்கிறதுன்னு பெரிய போர்டு வந்துடுச்சு. வந்த உடனே உங்கள் மனைவியை பார்த்து சொல்கிறீங்க, அம்மா சென்னையை பார்க்கணுன்னு சொன்னியே, இந்த வந்திருக்கு பாரு சென்னை, அதுவும் சென்னை மாநகரம் உன்னை அன்போடு வரவேற்கிறது அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மாவும் உடனே இந்த போர்டை பார்த்துட்டு, ஆஹா சென்னையை பார்க்க எவ்வளோ ஆசையாக இருந்தேன், சென்னைக்கு வந்துட்டேனேன்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் அந்த போர்டுக்கு முன்னே வச்சு, சென்னையே நீ நல்லா இருக்க சென்னையே அப்படின்னு வேடிக்கை இல்லை. அது சைன் போர்டு. ஃபர்தராக ட்ராவல் பண்ணுங்கள். ஃபர்தராக ட்ராவல் பண்ணால் தான் மெரினா பீச்சை பார்க்க முடியும். அதுக்கும் ஃபர்தராக ட்ராவல் பண்ணால் தான் லைட் ஹவுஸை பார்க்க முடியும். அதையும் ஃபர்தராக ட்ராவல் பண்ணிங்கன்னா தான் அங்கே இருக்கிற ஜூவை பார்க்க முடியும், ஷாப்பிங் மாலை பார்க்க முடியும், ஹோட்டல்ஸை பார்க்க முடியும், பில்டிங்ஸை பார்க்க முடியும், எல்லா காரியத்தை பார்க்க முடியும். போர்டில் நின்றுட்டிங்கன்னா இன்றைக்கி நம்மளும் அப்படித்தான். பரிசுத்த ஆவியானவர்னு சொன்ன உடனேயே இந்த மாதிரி வெளியில் காணக்கூடிய அடையாளத்திலேயே நம்ம நின்றுட்டோம். இது எல்லாம் எதற்கு அப்படின்னா, புதிய உடன்படிக்கைக்குள்ளே நாம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவதற்கான அடையாளங்கள் இவைகளை பார்த்து எதை உறுதி செய்து கொள்ளலாம்னா, நான் புதிய உடன்படிக்கையில் வந்துட்டேங்கிறத உறுதி செய்து கொள்ளலாமே தவிர, இதுதான் பரிசுத்த ஆவியானவர் அல்லது இதற்காகத்தான் கொடுக்கப்பட்டது. இன்னொன்று, இந்த அடையாளங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது எல்லாம் நேம் சைன்ஸ். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறது எப்போவே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டதுன்னா, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டாயிடுச்சு. அதற்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4000 வருஷம் இந்த உலகம் எதிர்பார்த்துட்டே இருக்கு. யாரை எதிர்பார்த்துட்டு இருக்கு? மேசியாவை எதிர்பார்த்துட்டு இருக்கு. வேதம் முழுக்க பல அடையாளங்கள், டைப் அண்ட் ஆன்டி டைப்னு சொல்கிறோம், பல அடையாளங்கள், பல முறைமைகள் இந்த இயேசு வருகையை உலகத்துக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது. ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தால் ஒரு 4000 வருஷம் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், டப்புன்னு பார்த்தா தேவதூதன் வந்து அறிவிக்கிறாங்க, மரியாள் கர்ப்பமாகறாங்க, இயேசு பிறந்துட்டார். வாவ், சூப்பர். இந்த தேவதூதர் வந்தது ஒரு அடையாளம், இந்த நட்சத்திரம் ஒரு அடையாளம், வாக்கு வசனங்கள், தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாம் அடையாளம், ஒன்னொன்னா நிறைவேறி கடைசியாக இயேசு பிறந்த உடனே திருத்துவத்தின் 2வது நபர் பிறந்துட்டாருங்கிறத உறுதி செய்யப்படுகிறது. அதே போல இயேசு பிறந்ததுக்கப்புறம், அவர் வாழ்ந்ததுக்கப்புறம், அடுத்து திருத்துவத்தின் 3வது நபர் உலகத்துக்குள்ளே வரப்போகிறாரு. அவர் வந்தார்னா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? முன்னணியில் அந்த பேபி இருக்கும் அப்படிங்கிறத
சொல்லி முன்னால் சொல்லியிருக்கிறாரு. பெத்லகேம் ஊரில் இருக்கும் இப்படின்னு சொல்லி ஏற்கனவே இந்த வசனங்கள்லாம் சொல்லப்பட்டதுனால இன்னைக்கு இயேசு பிறந்ததை கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் வரக்கூடிய அந்த புதிய உடன்படிக்கையின் ஆரம்பம் எப்படி இருக்கும் என்பதற்கான அடையாளங்கள் தான் இவை. இது நல்லது, ஆனால் இங்கேயே இருப்பது நல்லதல்ல. நான் என்ன சொல்ல வரேன், இவைகள் எல்லாம் அடையாளங்கள். இந்த அடையாளத்தையும் தாண்டி இந்த புதிய உடன்படிக்கையின் நன்மைகளை நாம் அனுபவிக்க வேண்டுமே தவிர இந்த நேம் போர்டு சைன் போர்டு பக்கத்திலேயே நின்று நம்ம வாழ்க்கையை, கிறிஸ்தவ வாழ்க்கையை, இல்லை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதன் ஆசீர்வாதம் இது நினச்சி இங்கே முடிச்சிடாதீங்க. நேரம் இல்லை, சுருக்கமாக முடிக்கணும் அப்படின்னா இது எல்லாம் அடையாளங்கள். இதையும் தாண்டி தேவன் அநேக காரியங்களை வைத்திருக்கிறார். புதிய உடன்படிக்கை நன்மைகள், அதை நாம் அனுபவிப்போம். தொடர்ந்து தியானிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரை குறித்து எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதற்கு பின்பு, எதற்கு பின்பு? இந்த காரியங்கள் நடந்தேறுவதற்கு பின்பு இவைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் நிச்சயமாக புதிய உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கிறோம். எங்களுக்கு இந்த வசனம் புரியும், எங்களால் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிய முடியும், எங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருப்பதினால் பலன் அடைந்து நாங்கள் சாட்சிகளாக இருக்க முடியும் என்கிற காரியங்களை உறுதி செய்ய கொள்ளக்கூடிய இந்த அடையாளங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஆனால் இந்த அடையாளங்களோடு நாங்கள் நின்று விடாதபடி இன்னும் இன்னும் அதிக ஆழங்களுக்குள்ளாக இன்னும் வசனத்திற்கு கீழ்ப்படிவது, இன்னும் வசனத்தை அறிந்து கொள்வது, இன்னும் உம்முடைய சாயலை வெளிப்படுத்துவது, இன்னும் பரிசுத்தாவின் பலனினால சாட்சியாய் வாழ்ந்து ராஜ்யத்தை விரிவடைய செய்வது என்கிற காரியத்துக்குள்ள நாங்கள் தொடர்ந்து செல்ல ஆவியானவர் தாமே கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.